சீரும் சிறப்போடு வாழ்ந்து கொண்டு எனக்காக தங்கை காத்துக் கொண்டிருப்பாரே. Thank you.
நம்முடைய அண்ணியை வணங்குவது வழக்கம் அல்லவா? அதற்காக சென்று அந்த திருமணத்தில் சென்று ஆடி போயிட்டு வருகிறேன். போனமா வந்தமா இருக்கணும். நேரம் ரொம்ப கெட்டு போயிருக்குது. வந்து பெண்ணாகி விட்டார். நேரத்தோட ஒரு மாப்பிள்ளை பார்க்க வேண்டும். திருமணத்தை உடனே முடிக்கணும். அண்ணனுக்கு நிறைய ஆசை இருக்குதுமா. நமக்காக திருமணத்தை முடிக்க வேண்டும் என்று நம்முடைய தந்தைக்கு பெரும் கனவே இருக்கிறது. என்ன எனக்கு என்ன இப்போது வயதாகிவிட்டது. திருமணத்தை சந்தித்தீர்களே, அந்த திருமணம் பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாதண்ணா. திருமணம் பற்றி தெரியாதா? தெரியாது. ஏமா திரும்ப சொல்லி கொடுத்தா திருமணம் செய்ய முடியும். பருவத்தையே பயிற்சியை சொல்லிருக்காங்கம்மா. ஆமா யார் யாரு எந்த நேரத்துல எதை முடிக்கணுமோ அந்த நேரத்துல எதை சரியா முடிச்சாதான் கூட பிறகு எனக்கு பெருமை. நம்ம 2 பேரும் அப்பா இருக்கிறார். அம்மா கால நேரத்துல போய் சேர்ந்துட்டாங்க. இருந்தாலும் தாய்க்கு தாயாகவும் தந்தைக்கு தந்தையாகவும் இருந்து நம்ம இருவரையுமே வளர்த்து ஆளாக்கி நம்முடைய தந்தை. அவர்கள் சில கனவு இருக்குமா, அவர் ஆடி தட்டி பேசவே கூடாது. சென்ற பிள்ளைகள் வரவே இல்லையேன்னு அப்பா வழிமலை வச்சு காத்துட்டு இருப்பாருமா. அப்ப பார்க்கலாமா? நாங்கள் இருவரும் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்று மகனே மகளே, நீங்க இருவரும் நலமோடு வாழ்க வாழ்க வாழ்க. மகன் முழுவதும் என்ன வேண்டும்? வணக்கம் பெரியவர. பெரியவர பெரியவன் சொல்லி ஆபரேஷன் பண்ணிட்டேன். ஐயோ அவ்வளவுதான் இருக்குதா? பெரியவன் சொன்னா பிடிக்கல. வணக்கம் தாத்தா. பொம்பளைகளை அடக்கி பேசி இழுத்து வச்சு அறுத்துருவேன். அப்படியே விட்டாது எடுத்து போட்டு காக்காத்திக்க மாட்டோம். நாக்க சொன்னேன். சரி அதுவும் பிடிக்கல. வணக்கம் மாமா. சரி எங்களை எதற்காக அழைச்சிங்க? ஒண்ணுத்த காமிச்சு ஒண்ணு ஏமாச்சுங்க. எதை காட்டுனே எதை மறக்க? ஆட்டத்தை ஆடி காட்டுனீங்க, பாட்டை பாடி காட்டுனீங்களா? ஆட்டத்தை ஆடி காட்டு, பாட்டை பாடி காட்டு, நடிப்பை நடித்து காட்டு. நீ காட்டு எல்லாம் குறை லேட்டு அப்பல வெச்சு வேட்டு. அதுக்கெல்லாம் நீ லாக்கி போட்டு வர மாட்டே. ஆமா சரி ஏண்டி வாங்கடி காட்டலாம் மாடி. சேர்ந்து காட்டலாமா? நீ வித்தான கல்வி வல்ல கொஞ்சம் பாரி. தாவடமில் வட்டி கொல்லும் தேரி.
உனக்கு எதனா இருக்குதா இல்லையா? ஒரு பொம்பளையா பிறந்தா அச்சம், மடம், ஞானம், பகிர்ப்பு என்று சொல்லக்கூடிய 4 வித குணங்கள் இருக்கணும். இது என்ன இருக்கு அப்படி? இருக்குது. அச்சம், மடம், பைப்பு, போல்டு, நெட்டு, பாஸ் எல்லாம் இருக்குது. ஒரு பெண்ணா பிறந்தா நல்ல ஆடை அணிய கத்துக்கணும். நாங்கெல்லாம் எப்படி ஆடை அணிஞ்சிட்டு வந்திருக்கோம்? இது என்ன இது? இதாண்டி நைட் டிராவல்ஸ். நைட் டிராவல்ஸ். ஆமா ஆமா, நைட் டிராவல்ஸ் சொல்றீங்க. இது எங்க தொடங்கி எங்க முடியும்? இது காஞ்சிபுரம் கிளம்பிச்சுனா திண்டி செங்கல்பட்டு அப்ப எங்கேயுமே நிக்காது. வேற எங்கேயுமே நிக்காதா? எங்க புளியா மரங்கள் அங்க நின்று ஏத்துக்குது. டவுன் பஸ் பார்த்தா தெரியுது, நல்லா நெளிஞ்சிட்டு இருக்குது பஸ். எப்படி அதெல்லாம் போகட்டும். ஆடுறீங்க இல்ல, நீங்க தான் ஆடுறீங்க. ஆமாடி. என்னடி பஸ்ல கலக்கறியா இருக்குது? உடைக்க மாட்டேன். அது போகட்டும். அரசாங்கத்துக்கு வேலைக்கு வரும்பொழுது நல்ல நகனட்டோட தானே திருமணம் செஞ்சுட்டு வந்த மாதா வீட்டுல இருந்து. ஏன் எப்படி முண்டையாட்சி தான் இருக்கு? அதெல்லாம் கிளப்பி எனக்கு துக்கம் வந்து என் சூத்துல ஏத்துறீ. அடியே ஒரு பெண்ணா பிறகுறதே பாவண்டி. ஆமாண்டி, அது நான் உத்துமையா சத்தியமா சொல்றேன். உங்களை மாதிரி நான் ஐஸ்கிரீம் சாப்பிடுறேன். ஐஸ்கிரீம் இல்லன்னா சாப்பிடுவாங்க, நாம சாப்பிடுறேன். அப்படியே வச்சு நக்கிறாங்க. எங்க தங்கச்சிங்களுக்கு ஐஸ்கிரீம்னா ரொம்ப விருப்பம், அதனால சாப்பிடுவாங்க. அதான் ஏன் தெரியுமா, நான் ஒருத்தர் சைட்ல அடிச்சேன். ஒருத்தர் சைட் அடிச்சேன், அவன் என்ன ரைட்ல அடிச்சான். நாங்க 2 பேரும் நவூர்ல மேரேஜ் பண்ணிக்கணும். லவ் மேரேஜ் பண்ணிக்கின்னு என்ன விட்டு அவரு பிரிய மாட்டேன், அவரு விட்டு நான் பிரிய மாட்டேன்னு பேச மாட்டீங்க. உங்களை விட்டு பிரிய மாட்டேன்னு சொல்லிருப்பாரு. ஒரு பெண்ணா பிறந்தாலும் ஒரு ஆணா பிறந்தாலும் ஒரு தாய் தந்தை யார பார்த்து விரும்பி தராங்களோ மனசார அவங்கள திருமணம் செய்தா வாழ்க்கை. குறுக்கு வயல போனாலே வாழ்க்கையே கெட்டு போகுது. என்னடி சொல்ற? பொண்ணா குனிஞ்சா குத்துறான், நிமிந்தா குத்துறான், ஏந்தா குத்துறான், உக்காண்டா குத்துறான், எதுக்கு பார்த்தாலும் சந்தேக பிடிக்கிறான். நின்னா குத்துறா, குனிஞ்சா குத்துறா, படுத்தா குத்துறா, இப்படி குத்தோ குத்தோ குத்தோன்னு குத்துனா உடம்பு என்னடி ஆகுது கேக்குறேன். குழந்தை எல்லாம் நான் நடிகை பண்ணுவேன். அதுக்கு குழந்தை 10 வருஷமா குழந்தை கிடையாது. சரி, திருமணம் ஆகி 10 வருஷமா உனக்கு குழந்தையே கிடையாதா? குழந்தை இல்லைன்னு எங்க அப்பா போவாங்க, போய் தான் வரேன். அப்ப கூட உனக்கு குழந்தை கிடையாது. இல்லடியா, தப்பா நினைக்காதே. ஜோசிக்கார வந்தாரு, கை பிடிச்சி நூத்தி பார்த்து சொல்லிட்டு போனாரு. கை பிடிச்சு பார்த்தாரு, ஒண்ணு உனக்கு கிடையாதுமா, குழந்தை கிடையாதுமா. சரி, அப்புறம் சாமி குழந்தை மாமா நைட்டு 10 மணிக்கு மாமா சொல்ற சாமி இருந்து குழந்தை தரா தப்பா நினைக்க விபதி மூலியமா தரேன்னு சொன்னாரு. அங்கேயும் போன அங்கேயும் குழந்தை கிடையாது. சரி, அப்புறம் காஞ்சிபுரத்துல நம்ம நுனியப்ப டாக்டர் இருக்கிறாரு. நுனியப்பா கிடையாது, முனியப்பா அவர் பேரு. அவங்க தடி கரெக்டா புடிச்சு சொன்னாரு. கை ரேகை சொன்னாரு, கோவிந்தமா 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 கோவிந்தமா. என் பேரு கோவிந்தமாவா? அதுக்கு முன்ன உசுப்படி புஷ்பா புதுசா இல்ல புஷ்படி புஷ்பா. அப்புறம் என்ன பண்ணாங்க சொல்லிட்டு கோவிந்தமா கோவிந்தமா 10 வருஷமா குழந்தை இல்லைன்றிய நான் சொல்ற மாதிரி செய்யுமான்னு நானு கேட்டேன். நான் கேட்டேன், ஐயோ நீ என்ன சொல்ல தெரியுமா, என்ன சொன்ன? கர்ப்பப்பை எடுத்து தண்ணியில ஒரு அழிச்சு அழிச்சு நல்லா ஒரு குமிக்கு குமிக்கு ஒரு தொழிச்சு இதெல்லாம் காய போட்டுட்டாமா. நான் திருப்பி போட்டு அனுப்பிச்சேன்னா அவன் கோயிந்தமா கர்ப்பப்பையனா ரேஷன் கார்டுல இருக்கிற கோணி பையாது தண்ணியில அலசத்துக்கு அவன் சொன்னான்னு செஞ்சு பார்த்தா அதனாலதான் சொன்னா உனக்கு புத்தி கிடையாது. உப்பு போட்டு சோறு துண்டுற வாய பாரு. ஒழுகுது மேல ஒரு பேர் ஒழுங்கு செய்யும் நோடிக்கார தேவையா கம்மி நான் ஒரு 10 வாயிருந்தியா.
பாரு அப்ப நான் பத்தி சொல்லிட்டேன் அவர் சொல்லிட்டாரு மனுஷன் தாங்கல குழாவுக்கு தண்ணி போனேன் சரி அங்க தண்ணி குடி போனா பொம்பளைங்க எல்லாம் பேசிக்கிறாங்க முன்னாடி போனோம் ஓட்ட விட்டு போட்டு வந்தியா முன்னாடி போன கூட மூக்குத்தி இல்ல ஒரு பொண்ணாடி கேட்டாங்க மூக்கு தெரியலன்னு கேட்டாங்க எனக்கு அப்படியே மனசு உனக்கு அசிங்கமாயிடுச்சு அது வீட்டுல வந்து உட்காந்து அழுது என் வீட்டுக்காரர் வந்தாரு வந்தாரு என்ன சொன்னாரு ஏடி அழுகுறேன்னு கேட்டாரு கேட்டாரு ஊருக்கு பொம்மையான காரி போயிறாங்களே உங்களோட இருக்க மாட்டேன் சாவ போறேன்னு ஐயோ ஜெய் வீட்டுக்காரங்க யார் வேலை கொடுத்தியா அதான் அவரு என்ன பண்ணாரு உடனே காலையில கிளம்பி போனாரு காஞ்சிபுரம் போனாரு அம்மா நான் நினைச்சுக்கிறேன் நகை வாங்கி வருவாரு சொல்லிட்டு 10 மணி வரையும் திறந்துக்குன்னா பட்டிருந்தேன் கதுவை கதுவடியா திறந்துக்குன்னா வீட்டுல பட்டிருந்தேன் வருவாருன்னு நைட்டு 10 மணி நகை பார்த்தா ஃபுல்லா குடிச்சிட்டு வராண்டி அம்மா குடிச்சிட்டு வந்து பக்கத்துல பக்கம் தரங்குறாண்டி என்னடா தடவுற படுப்பாயின்னு கேட்டா என்னத்துக்கா நோடிக்கார பத்தி எவ்வளோ கம்முக்கிறாங்க அப்புறம் என்ன பண்ணாரு என்னடா தலைவனு கேட்டா கேட்டேன் இந்த மூக்கு தாண்டி மூக்கு கேப்பான்னு சொல்லிட்டு மூக்கு பிடிச்சி கஷ்டம் அடிப்பாடி ஜெய் அதான் மூக்குல அவ்வளவு பெரிய ஓட்டுக்குதான் அதான் போனா அப்போ சொல்லிட்டு மறுநாள் காது கம்பல் கேட்டேன் அதே மாதிரி நான் குஷ்டம் வந்து காதை பிடிச்சி கஷ்டம் அத காது மூக்குக்கு மூக்குத்தி கட்ட மூக்கு பிடிச்சு கடிச்சிட்டா காதுக்கு கம்பலும் கட்ட காதை பிடிச்சு கடிச்சிட்டா இனிமே அந்த பாவிகளை வேற எதுவுமே கேட்காத ஒண்ணு கேட்டுக்கிறேன் ஐயோ என்னடி கேட்டு தொலைச்சிட்ட மூக்குத்தி கேட்ட மூக்கு பிடிச்சி கட்ட காது கம்பல கேட்ட காது பிடிச்சி கட்ட அடிச்சுங்க இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை மேட்ச சொல்லிட்டு நான் பண்ணேன் என்ன பண்ண அதில் கட்டிக்க பாவாடை கேட்டுக்கிறேன் அவன் குஷ்டு வந்து எத்த பிடிச்சி கடிப்பான் அவருக்கு வந்து அந்த தொட்டி வாய் வைடி போய் தாங்கயா ஐயோ வாங்கி அம்மா அடுத்தபடி ஆடை புழுத நடைய நடைய நாட்டு வெள்ள மணிக்கு மணிக்கு
நலமோடு வாழ்க வாழ்க வாழ்க. டேய், நாட்டில் மிக மிக சிறப்பாக இருந்தது. சந்தோஷம். சபாஷ். மகனே வா. மகனே, அப்பா உங்கள் இருவருக்கும் ஒரு சந்தோஷமான செய்தி. என்ன செய்தி? மகனே, சொல்லுங்கப்பா. நீங்கள் இருவரும் தக்க வயதாந்து விட்டீர்கள். சரி. அதனால் உங்கள் இருவருக்குமே திருமணத்தை செய்து அழக பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறேன். இருவருக்குமா? ஆமா. அப்பா நான் இருக்கிறது அப்புறம் பாத்துக்கலாம். முதலில் தங்கைக்குலாம் திருமணத்தை முடிக்கணும். இல்லையாப்பா அண்ணனுக்கு தான் திருமணம் செய்யணும். தங்கச்சி தான் இல்ல, பண்ணணும். அண்ணனுக்கு தான். தங்கச்சிக்கு தான். அண்ணனுக்கு தான். தங்கச்சிக்கு தான். தங்கச்சிக்கு தான். நிறுத்துங்க. மகளே, அப்பா கண்ணீருக்கு காலை மடையிற கூட என்று சொல்லுவார்கள். அதன்படி உனக்குத்தான் முதலில் திருமணம் நடக்க சரியா சொன்னீங்க இப்பதான். ஆமா. அப்பா அண்ணனுக்கு அழகான பெண்ணை பார்த்து திருமணம் செய்து அவருக்கு அழகான ஒரு ஆண் குழந்தை பிறக்க வேண்டும். அந்த ஆண் குழந்தையை நான் திருமணம் செய்துக்கிறேன்பா. ரொம்ப நல்லா இருக்குதுமா. ஏன்னா எனக்கு திருமணம் நடந்து உனக்கு ஒரு அண்ணி வந்து நாங்க இருவரும் ஒன்னா சேர்ந்து அது ஒரு குழந்தை பிறந்து அது வளர்ந்து ஆளாகி திருமணம் ஆகும்போது நீ எப்படி இருக்கும் தெரியுமா? எப்படி நான் இருப்பேன்? தடி ஒன்று வச்சு ஊனி நடப்பேன். பரவாயில்ல, நான் இருந்தாலும் நானே. அப்போ என் பேர ஒரு கேள்வி கல்யாணம் பண்ணிடுமா? ஐயோ, பாருங்க, எவ்வளவு ஒரு எண்ணம் இருக்கு அண்ணனுக்கு. சரி சரி, அது போகட்டும். உன்னோட தங்கைக்கு நல்ல ஒரு மாப்பிள்ளையை தேடி கண்டுபிடி. யாருடைய கடமை தெரியுமா? என்னுடைய அது கடமைப்பா. உன்னுடைய கடமை. சரி. அதனால் இப்போது 4 நாளாக போகிறேன். செல்லு. நல்ல ஒரு இளவரசை தேர்ந்தெடுக்கிறேன். தங்கைக்கு உகந்த உயரத்துக்கு தகுந்தமான ஒரு மாப்பிளை அப்படின்னா? பாக்குறேன். திருமணத்தை ஊரே மஞ்சள் நம்ம செய்யணுமா? சபாஷ். தெரிய மாட்டேன். புறப்படுங்க. தங்கச்சி எனக்காக நீ காத்துட்டாரு. அப்பா நான் சீக்கிரம் வரேன். சரி.